நம்ம வீட்ல இருக்கிற எல்லா செடிகளுக்கும் இதே நிலமை தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில வந்து வீட்ல இருந்து துணி காய வச்சு போடுவோம்ல, துணி காய வைக்க போடுவோம்ல, அப்ப நல்லா தண்ணியோட சொத சொதன்னு போடுவோம். அதே மாரி தான் நம்ம தோட்டத்தில இருக்க செடிகளும், நல்ல சொத சொதன்னு நம்ம காலையில தண்ணி ஊத்திட்டு வந்தாலும், சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காஞ்சு போன துணியாட்டம் நல்லா அந்த மண்ணு வந்து ரொம்ப ட்ரை ஆயி டைட் ஆயிடும். ஸோ, அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய செடிகளோட காய்ந்த இலைத்தழைகள போட்டு வச்சு மூடாக்கு போட்டு வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு நீங்க தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, கொஞ்சம் ஈரப்பதத்த அது புடிச்சு வச்சுக்கும். அதுவும் இல்லாம வந்து பிஞ்சு வச்சிருக்கும்போது, தண்ணி இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிஞ்சுகள் வந்து விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூக்கள் வந்து கொட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, வந்து செடிக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செடி வைக்கிற பாட் இருக்கு இல்லையா? ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொட்டாங்குச்சி வச்சு, ஸோ, அதில அடியில வந்து ஓட்டை இருக்க மாரி வச்சுக்கங்க. அதில கொஞ்சம் மண்ணு போட்டு அதில தண்ணி ஊத்துனீங்க அப்புட்னாலும், அந்த தண்ணி வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டேபிளா இருக்கும்.